இல்ல இந்த மாதிரி காம்பினேஷன்ல இவ்வளவு மேட்சிங்கா யாரும் ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்தது இல்ல. மத்தவங்க முன்னாடி காமெடி பீஸா இருக்கிறது உனக்கு பிடிக்கல? கண்மணி கிச்சனில் போய் காஃபி போடுறதும் சூப் வைக்கிறதும் வாசனை டைனிங் டேபிளில் இருக்கிற அன்பு கார்த்தி எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் வந்து எதுவுமே அவங்களுக்கு வர மாதிரி தெரில. அவங்க நேராக எட்டு போய் அவங்க அத்தை கொடுக்க போகிறாங்க. பவி வந்து கேட்குறாங்க, என்ன யார் கொண்டு போகிறீங்க அத்தைக்கா? ஆமாம், நான் அவங்களுக்காக தான் வந்திருக்கேன். இந்த மருமகளாக வந்து நினச்சிக்கிட்டு நீங்களாம் வேலைலாம் எதுவும் சொல்லக்கூடாது. நான்லாம் அவங்களுக்குலாம் எதுவும் செய்ய மாட்டேன். அவங்கள மட்டும் தான் பார்த்துக்குவேன். அவங்களுக்கு மட்டும் தான் சமைச்சு அவங்களுக்கு தேவையானதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே இங்கே இருந்த கார்த்தி அன்பு எல்லாத்துக்கும் முகம் மாட்டிடுது. அவங்க தான் கண்மணி வந்து வீட்டில் யாருக்கும் சமைச்சு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க போல். அன்பு வந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிறாரு. அதுலேயும் ஒரு மஞ்சள் கலர் சட்டையை போட்டு போகிறாரு. அதை பார்த்தோன்னே எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க, என்னடா சட்டை இது பஃபன் மாதிரி போட்டுருக்க அப்படின்னு சொல்லி சட்டையை போட்டு கழட்டி வீசிடுறாரு. வீசிட்டு திருப்பி குளிக்க போயிடுறாரு. எதுக்கு குளிக்க போகிறாரு? ஏற்கனவே குளிச்சுட்டு தான் சட்டையை போட்டுருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல லாஜிக்கே இல்லை. ஆனால் அவர் போயிட்டு வர நேரத்தில் கண்மணி இதை பார்த்தா கண்மணி அவருக்கு வந்து நல்ல சட்டையை அயன் பண்ண சட்டையாக எடுத்து வைக்கிறாரு. உடனே வந்து அவர் தெரிஞ்சுக்கிறாரு, நான் வந்து அவமானப்பட்டா நீ வந்து எனக்காக நிற்ப அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது கண்மணி, நீ என் மேலே பாசமாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. கண்மணி தான் இந்த சட்டையை எடுத்து வச்சாங்களா இல்லாட்டி வெண்ணிலா எடுத்து வச்சாங்களான்னு நாளைக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.